தம்பி வாடா. டேய் மைக்கு சிப்கார்டு கேட்குதுடா. இன்னர் வை அங்கே போகுது. வாப்பா வாப்பா எவனே தெரியாது. வாங்க டாட்டா கால. நீ பூச்சி மயந்தானடா கலை. அதோட தூக்கமே வராது அவனுக்கு. என்ன குத்து மதிப்பாக கேட்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இப்படி தானே அடிச்சு விடுவேன். அவன் நிற ஓதையை போட்டுட்டு வந்து ஏன்ட்ட கேட்குறேன் என்ன தெரியுதா தெரியலன்ட்டேன். சிப்காட்டில் ஒரு காலத்தில் நம்ம தண்ணி அடிச்சோம்ல எங்கே வந்து நான் பண்ணேன். ஒரு மனுஷனை திருந்த நினைச்சா திருந்தா விடாமல் செய்கிறவன் தமிழை மாதிரி உலகத்தில் எவனும் கிடையாது. இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும்ல கலை. அதில் அடிவட்டு வந்தாண்டா வெண்ண மையன் வர இங்கே பெரியப்பா மையன் குழவி வெதரில் ஒட்டி பிடிச்சி அதில். ஹலோ ஹலோ இந்த வட்டாங்கல்ல ஆடலம்பால் ஆடலம்பாடல் மின்னல் பாய்ஸ் தானடா நீங்கள். எவனே தெரியாதாடா. கஸ்தூரியா தொங்காசு தர்றான்டா தம்பி. இந்த வெடி யாருப்பா போட்டது? அதில் நம்ம தண்ணியை ஊற்றி அமைத்து விடு. வெடி யாருக்கு போடணும்னா வள்ளி நாரதர் ராஜவாட்டுக்கு போடணும். ஐயனார் குதிரை தூக்கும் போது போடணும். எனக்கு எதுக்கு வெடி போடுற? காலை ஆளை காலி ஒன்றதுக்கு காலை இந்த சிவப்பு சட்டக்காரன் காலை பிறை தண்ணி குதிமை எக்க வைப்பா. ஏய் அவுட்ரு போதுப்பா. மை ஜெட் சூப்பர் பின்னு இல்லையா இன்னர் வைப்பு. ஹலோ இன்னர்னா இங்கே வைக்கணும். நீ மை செட்டாலாம் கருது வண்டி ஓட்டுவனாடா. எல்லா பட்டனையும் கொஞ்சம் கொஞ்சம் திருகுறான்டா. இதில் மட்டும் கடுகு முட்டு உழுதுக்கு முட்டு. ஹலோ ஹலோ ஏன்னா மை செட்டு என்பது பெருங்கொண்ட ஒரு கலை. நாடகமே மை செட்டை வச்சதே நாடகம். நாடகத்தை வச்சு மை செட்டு கிடையாதுப்பா. உங்களை வச்சதே நாங்கள். கொஞ்சம் காப்பாற்றி விட்றா. ஏய் வெடியாப்பா போடுறியா அகராதிக்கு போடுற மாதிரி. நான் யூடியூப்பில் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் வரும்போது வெடி போடாதீங்கன்னு. ஏன்னு கேளுவேன். அந்த ஒன்று அப்படியே சிவாஜி கணேசன் ஐயா எவ்வளோ ஒரு நடிகர் தெரியுமா? தெரியும். பெருங்கொண்ட நடிவார். தில்லான மோகனம்பா படத்தில் அவர் வாசிக்கும் போது இந்த வெடி டப்பு டப்புன்னு கேட்கும். கச்சேரியே வேணாம்னு எந்திரிச்சு போவார். அதான் பேசுகிற வார்த்தை நாடகத்தில் புரிய வேண்டும். அது ஆடலம்பால் கிடையாது. அது அப்பயே போட்டு காட்டிட்டாங்க தில்லான மோகனம்பல்ல. ஹலோ இப்படிலாம் நடக்கும் பாத்து. எக்கோய் கூப்பிட்டா ஜாமி வருமா? ஐயனார் வருவாரா? துடியா அந்த மக்களை காக்குதா? ஹலோ அது ஒரு காலம். இந்த பட்டத்தரசில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில கட்டி காத்த என் ஐயனாரு என்ன நினைக்கிறாரு? இந்த பட்டத்தரசி ஐயனாரு இந்த கூட்டத்தில் எந்த குதிரம்பா நினைக்கு பிடிச்சு வர போறேன். அழுயர வீச்சருமா அழுயர வீச்சருமா அசையாதடா கீநாட்டு எங்கருப்பை வெள்ளி புடியருமா. நாடு மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில உன்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடு. உன்னை வச்சு வளர்க்க முடியலடா. கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கருப்பு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனமுடா. அன்னைதான் வணங்கே பட்டத்தரசி ஐயனர வணங்கி ஐயனர வணங்கி பட்டத்தரசி ஐயனாரு நீ ரோஜக்கார சாமிப்பா எந்த குதிரடா கூட்டத்தில் எந்த குதிரடா? எங்க ஐயனாரு வளர்த்த சொந்த குதிரை. சொன்ன சொல்லும் மாறாது சொன்ன சொல்லும் மாறாது. எங்க பட்டத்தரசி கிளவே வளர்த்த ஐயனாரு இது சொல்வாக்கு தப்பாது. குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கோபுர கலசமே தூக்கி வளர்த்த தங்கச்சி வந்துட்டாடா. அண்ணே ஐயனாரையும் கருப்பனையும் காணாமுடா.
மாறிடா இவ்வளவு நேரம் பிள்ளைய காப்பாத்த பொறுக்க மாட்டாடா கலிஜரி கம்மாயடா கலிஜரி கம்மாயா என் கிழவே முனியாண்டிக்கு உடமறந்த பஞ்சு மத்த கொஞ்ச நேரம் குதிரைய புடிச்சு வாப்பா ஒத்தகாலு சப்பானி அவனுக்கு பிறவில ஒரு காலம் நொண்டியாப்பா என் மானா மதுரை சொன்னையா என் தன்னாகுலம் முடியாண்டிய குட்டி வாப்பா கம்மாயா பாண்டே என் மேலமட கம்மாயா ஏ சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டி முனியே சுருட்டு வாட அடிக்க மூடா சாராய குடி போதக்காரே இந்த மேலமட உனக்கு சொந்தம் இல்லப்பா இடமாறி உட்கார்ந்த பாண்டி கருப்பாயுரணி மரத்தில தேரோடு மானாமதுர வகையில எங்க கிழவங்க திரியாடுன நலையில கச்ச வரைஞ்சு கட்டி கருங்கச்ச குஞ்சமிட்டி கச்ச வரைஞ்சு கட்டி எங்க கருப்பை கருங்கச்ச குஞ்சமிட்டி திரியாடுன நலையில ஒரு ரெண்டு வச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு ரெண்டு இருச்சு எம்மாமா துடியான ஜாமி எல்லாரும் ஊதி வாங்கிக்கோங்கப்பா சடக்கு நின்றுக்குருவேன் என் பங்காளி தான் ஆமாம் யார் ஆடாட்டா அவனை ஆட சொல்லி 100 ரூபா கொடுத்தேன் லேட்டாக வந்துட்டேன் போமுண்டாங்கிட்டு என்ன ஜாமி ஒரு நோத்தா ஒரு ஜாமி தண்ணியை போட்டு இதுக்கு தாண்டா பயந்து எனக்கு ஜாமி அழைக்க அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் நிறைய போதில் ஜாமி ஆடிட்டு இங்கே வந்து யார் வேணும்ட்டேன் பீடி வேணும்ட்டு ஓடிட்டேன் செய்தி வெடிக்க ஆடி வந்திருக்கேன் உங்களை வச்சுக்கிட்டு காலங்கள் எல்லாம் மாறிக்கிருச்சு காலங்கள் மாறிக்கிருச்சு சாமியை கும்பிட்ற விதமே இப்போ மாறிக்கிருச்சு அப்புறம் எப்படி சாமி ஊரில் நின்று நம்ம கை கால் சோத்தை கொடுக்கும் ஒரு ஆள் ஊரில் ஆடுனா எல்லாரும் சாமி கும்பிடலாம் வீட்டுக்கு 7 பேரை குதிச்சா எவனை பிடிப்பேன் ஒரு அகராதி கூதிக்க ஆடுறாங்க பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான எக்கோ குறப்பா தம்பி இன்னர் வை தம்பி இன்னர் வை நல்லா இருப்ப இன்னர் ஏற்று பெட்டி மிருதத்தில் ஏற்றுப்பா மை செட்டு சூப்பர் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு நல்லா பண்ணுற தம்பி ஓனருக்கு வாழ்த்துக்கள் உனக்கு வாழ்த்துக்கள் மை செட்டு போடுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும் எங்களை கொஞ்சம் கவனிடா மை செட்டு பயில கிடந்தா அமர்த்திட்டான் பாரு கூட்ட சொன்னேன் குறைச்சிட்டேன் ஹலோ ஹலோ இடியப்பம் கிடையாது பருத்தி பால் இந்த கிளம்பிட்டாங்கல்ல என்னைக்கு நீர்மாலைக்கு வர போகிறாங்களோ என் தம்பியே எங்கள் அண்ணன் கூட பரவாயில்ல என் தம்பியே ஊரா இவங்களுக்காக நாடகத்தில் நான் முண்டை மாற்றே வரல
எல்லா வேஷம் போட்டு அதையும் போட்டு வந்தால் கூட்டம் ஏறிடும். நமக்கு ஏறாது, லேடிஸ் வந்தால் ஏறிடுவாங்க. இந்த பல்புலாம் உடச்சி எறிஞ்சிடுவாங்க. தம்பி சார்பு வச்சு இருந்த மாதிரி வை. ஹலோ 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 சார்புடா. சார்புனா நைஸாக அரைக்கணும். வர ரைஸ் மில் மாதிரி ஆயிட்டேன். பேரன்பு கொண்ட என் அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கச்சிகளே, மொத்தத்தில் அத்தனை சொந்தங்களுக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். என் பாலா கறிக்கடையில் வேலை பார்த்துருக்கேன். அந்த ஆடு கத்துற மாதிரி கத்துறேன் பாரு, செவரொட்டிக்கு ஆண்டு. அது தப்பு. பாப்பா குறைச்சாருக்கு அடைச்சிட்டு வா. தண்ணிக்கு என்ன கொண்டு வந்த, என்ன நிறவத்துக்காக கொண்டு வந்த முண்டை. பாப்பா 18ஆம் படி கருப்பு தான் மொத்தா கல்லை. அப்போ இந்தி கருப்பு அழைச்சேன். அப்போ நீ எவ்வளோ தூரத்தில் போதையா இருக்குன்னு நான் இருக்கேன். நரஸ் அவர் கொஞ்சம் வெதரை அத்து விடுங்க. 18ஆம் படி கருப்பை கூப்பிடுவான். இப்போ கூப்பிட்டது வந்து 20ஆம் படி கருப்பை தானே கூப்பிட்டேன். நான் லூஸ் ஆயிடுவேன். நாடகம் வள்ளிதர்ம நாடகம். உண்மையிலே இந்த பட்டத்தரசி கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கு கைதட்டு கொடுங்க. உண்மையிலே இந்த இடத்த இப்படி பொட்டலில் போட்டது நல்லது. ஏன்னா வெளியே தெருவை போய்க்கிடுவாங்க. தம்பி எதுக்கு எடுத்தாலும் சுரிக்கக்கூடாது, நகைச்சுவே கிடையாது. அண்ணன் கருத்து சொல்கிறீங்க. உன் பொண்டாட்டிட்டு போய் எடு. கிரிச்சு வீட்டில் பொண்டாட்டிட்டு அடி வாங்க, இங்கே வந்து கிரிச்சு மயிறு. இது பூராமே நாடக நடிகர்களுக்காக அன்புக்காக கூடின கூட்டம். நம்ம கைதட்டுவோம். இந்த கூட்டத்தை ஒரு மாநாட்டுக்கு சேர்க்கணும்னா 1 கோடி ரூபா செலவு வரணும். ஆனால் நீங்கள் எல்லாரும் 1000 ரூபா செலவு பண்ணி வந்திருக்கீங்க. அப்போ நல்லா இருப்பிய. சரி, இதில் தண்ணியை அடிக்காமல் வந்தாலும் கை தூக்கு. ஏன்னா தெரிஞ்சுவோம்னு அவன் தான் முந்தி தூக்குவேன். அண்ணன் கூப்பிட்டு வச்சு மிஷினை வச்சா செக் பண்ண போகணும். ஏன் தம்பியை மாதிரி கிரிசு கட்டவங்க உலகத்தில் கிடையாது. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் மோசமான மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம் தான். என்ன மோசமான மாவட்டம்? நம்மள்கிட்டே தண்ணி வாங்கி குடிச்சு நம்மளுக்கே கழுத்தில் கைத்தி வைப்பாங்க. இன்னும் ஒரு கட்டியை வாங்கி தரையோ உன்னை குத்தவாடான்னு. ஆனால் வீரத்துக்கு பேர் போன மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம் என்பது எனக்கு. ஆனால் இப்போ சிவகங்கை மாவட்ட ஆளுக பூரா என் தம்பியெல்லாம் என்னை அடையாளம் தெரியல. அவங்க பூரா மசுறு வெட்டு பூரா இந்திக்காரன் மாதிரி இருக்காங்க. வரைஞ்சுவார் அந்த மஞ்சள் பணியில் எந்திரிக்க சொல்கிறா. உண்மையிலே பானிபூரி உறவனடா முண்டை டொங்காசுக்கு தெரியும், பொம்பளை அடைக்கலை. அதே அன்னத்திரையாம் பாரு. அதே மாதிரி ஆம்பளை ஆளுக்கு ஒன்று சொல்கிறேன். பெண்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. தாய்மார்களே, உங்கள் சப்செட்டுக்கே நாங்கள் வரல. ஒரு காலத்தில் ஓட்டு கம்பெனியில் போய் கல் தூக்கும் போது நல்லா இருந்திய. இப்போ இந்த வந்துட்டாப்புல நல்லா இருக்கியானே. ஏன் அதுக்கு தான் வா ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். வா ஓடக்கூடாது, மோந்து வாத்துக்கிறோம். எங்கள் அண்ணே பாசக்கார அண்ணே. ஒரு காலத்தில் இங்கிட்டு வரும்போதெல்லாம் டீ வாங்கி தருவேன். அவ்வளோதே நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளோதான். நம்ம தாத்தா அவ்வளோ சீக்கிரம் சாவார்னு எதிர்வா. எதுக்கு வந்த அம்பளிப்பு கொடுத்துற நல்லது, ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 500 ரூபா கொடுக்க முடியுமா? பார்த்து செய். பெட்ரோல் விலையை கூட்டிட்டாங்க. முதல் சின்ன வண்டி வச்சுருந்தேன், பெரிய வண்டி. என் டிரைவர் வேற கருது வண்டி ஓட்டுறேன். ஆஹா மை காட். அஞ்சூர் நாடு ஏனாதி கொம்பன் NK சாமி ஆட்டோ சார்பாக 501 பட்டத்தரசி. ஓகே, எங்க அண்ணன் வந்துச்சுவார். மொய் 501 கேதம் கேட்க வர்றேன். இந்த மாலைக்குத்தான் அந்த ஆட்டம் போட்டியாப்பா. சொந்த பங்காளி தான் எனக்கு. தயவு செய்து யாரும் மேடையில் ஏற வேணாம், சாதியோ கட்சியை சார்ந்து அம்பளிப்பு கொடுக்க வேணாம். விழா கமிட்டி அனுமதி பற்றி இறங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு சொந்தக்காரங்க தான். எல்லாருமே வந்து எனக்கு ஏதாவது செய்ய நினைப்பீங்க. அதனால் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். அந்த ஊருக்கு தான் தெரியும், அந்த விழா கமிட்டிக்கு தான் தெரியும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது. நீங்கள் எல்லாருமே நான் சொன்னால் கேட்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்பு இருந்தால் போதும். எல்லோரும் ஏறினீங்கன்னா யாரையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லோரும் சொந்தக்காரங்க தான். நன்றி பங்காளி.
பார்த்தீங்களா? காசு கொடுக்குற உங்களுக்கே மைக் இல்லை வருங்க. ஹலோ வந்தா இளைஞர் அனைவரும் சங்கப்புலார் கோயிலுக்கு சாமி தூக்க போனோம், கூப்பிட்டாங்க வாங்க. பட்டத்தரசு இளைஞர் அனைவரும். தம்பி என்ன சொன்ன நீ? தொண்டை கட்டிச்சா? பட்டத்தரசி இளைஞர் அனைவரும் சங்க பிள்ளையார் கோயிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாமியும் கூட நேரம் ஆகிவிட்டதால் ஆமாம் அவ்வளோதான். நீ போய் உன் டியூட்டியை பாரு. என்னுடைய தாய் கிராமம், நான் ஓடி விளையாண்டு என்னை தூக்கி வளர்த்த கிராமம். பிள்ளத்தி விழாக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக எனக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். என்னுடைய கிராமத்திலிருந்து வருகிற அத்தனை உறவுக்கும் நன்றி நன்றி. என்னடா கண்ணாடி போட்டிருக்கேன்? ஓட்ட கண்ணாடி கிடையாது, 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில். வாங்க போய் வேற என்ன விழா கமிட்டி பங்காளி இங்கே வாங்க. இந்த இவங்களுக்கு பூரா மாலையை போட்டுருவான். பொன்னாட சொன்னீங்க போட்டுருவாங்க. காவல்துறை ஆமாம் காசு அங்கனே வாங்கி கொடு. இந்தாப்பு இதை தண்ணி தெளிச்சு போய் காலையில் 60 ரூபாய்க்கு விற்றுப்போம். பிஸ்னஸை சொல்லாதடா. ஜேஎஸ் தனசீலன் ஆட்டோ சி கேசவன் ஆட்டோ சார்பாக 201. வாங்க நடிகர்களுக்கு காவல்துறைக்கு எல்லாத்துக்கும் போட்டுருங்க. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக திருப்பதி பயலகடா நவாத்தாவு 101. நவாத்தாவு அடைக்கல என்ன உட்காந்துருக்கேன் கிடையாது. வந்திருக்கும் நாடக நடிகரை வரவேற்கும் விதமாக இந்த பட்டத்தரசி கிராமத்தார்கள் சார்பாக மூர்த்தி நைனார் ஏந்தல் என்ற பட்டத்தரசி. ஆனால் மக்களுக்கு பட்டத்தரசின்னு சொன்னா தானே தெரியும். விசில் அடிக்கவே கூடாது, ஊருக்கு அடிக்கக்கூடாது, முனி ஓட்டம். வா விசில் அடிக்காத சொல்றா கேள்றா. அடிக்கூடாதா, கண்டங்கரு வரும்டா. உட்காண்டாண்டா கலக்க பயங்கரமா இருக்கானடா. மடு அல்லுதடா. பேரு இத்தண்டி லிஸ்ட் போட்டால் நான் என்னைக்கு படிக்க? என்னப்பா அது தாசில்தாரில் மனு கொடுக்குற மாதிரி. மொத்தத்தில் அத்தனை உறவுக்கு நன்றி. ஊர் அம்பலாறு, அப்புறம் யாருப்பு ஊர் தலைவர், ஊர் அம்பலாறு. வாங்க பெரியப்பு. பழைய சீமக்கருவை அடிப்பு. சீமக்கருவை சத்தம் கிடச்சுன்னா கிளவியை கொண்டுருவாங்கப்பா. சடன்ட்டு சென்னையாக்கிடுவாங்க. பழைய அடிப்பு தான் நல்லாயிருக்கும். இப்போ ரூம் போட்டு ரைடு ஓவர். வணக்கம். அருமையானது. மைதா 2 கிலோ, தேங்காய் 2, பப்ஸு 1, 5 தேங்காய். என்னடா அது இங்கிட்டு இருக்கா? அதான் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக செயலாளர் ஆர் வேலுமுருகன், ரவி ஓட்டல். நண்பா ரவி ஓட்டல் வணக்கம் நண்பா. 201 நன்றி. வாங்க அப்பு அவங்களுக்கு போடுங்க. ஊர் அம்பலாரர், ஊர் தலைவர் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைதட்டுங்க. இப்ப தட்டலாம், விசில் அடிக்காம தட்டலாம். அப்போ உங்களாலதான் அந்த கிராமம் நல்லா இருக்கு. இளைஞர்கள்லாம் உங்கள் வழியில் வந்து நல்லது செய்யணும். ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் இல்லாமல் நாங்கள் கூட கிடையாது. இந்த துண்டை கட்டி குளிக்காதிய தெரியும், நைஸாக இருக்குல்ல. இந்த அண்ணன் போட்டாங்க, நானும் வரேன். அண்ணே கிரிச்சா எடுக்குதானே பாருங்கடா. முண்டை பிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னண்ணே இந்தா. ஆஹா பெரிய சைனாக்காரன். என்னண்ணே பண்ற? எடுக்குதா இல்லையாடா? யாராவது எடுங்கப்பா, என் தம்பி யாராவது எடுங்கப்பா. அப்பா இப்படியே 3 மணி வரைக்கும் நின்று ஒரு சிலை வச்சு விட்டுரு. மதிப்புக்குரிய சிப்காட் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. வேற யார் வரணும்? என்னண்ணே
ரைடு ஓவர் அப்புறம் வந்து வாங்கியா ரைடு ஓவர் 175 தான் ரம்மு தான் இருக்கு இரு ஏதாவது அடிங்கடா சமாளிக்க தெரியாம தானே இருக்கேன் என்னன்னு கவுன்சிலர் பேர் இந்துமதி திருமுருகன் அவர்கள் 2வது வார்டு கவுன்சிலர் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மேடைக்கு வாங்கப்போ கொட்டக மைசெட் உறவுகள் மேடைக்கு வாங்க இங்கே போட்டிருக்கா நம்ம ஒளி அமைப்பு ராஜேஸ்வரி சவுண்ட் சர்வீஸ் மானாமதுரை உரிமை பி மாணிக்க அண்ணே கொட்டை அமைப்பு முருகன் கல்குறிச்சி இப்போ தாப்பா கரண்டே வந்திருக்கு எதை ஆமாம் குழந்தாப்புல இருக்கு நாடகம் 3:30 ஒரு உள்ள இருக்காது நாங்கள் கிளம்பிடுவோம் மைசெட்டு தானே சூப்பர் கைதட்டலாம் நீ பொத்துரா மயிர் மேனே பெரிய தாழ்ல இளையராசா இருவேன் நீங்களே எல்லாமே சொல்லிக்கிட்டா நீ நடிக்க வேண்டியதானே நான் கூட விறகு வெட்ட போகிறேன் கடுப்புத்துறாங்க இப்போ வணக்கம் என்ன வேலை ஆகுறிய கவுன்சிலர் எங்கள் அண்ணே எப்பாய் நீ போட்டோ எடுத்து பிறந்தது போதும் நீ எடுக்கிறதுக்குள்ள பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்துடுவா வளகா போட்டவன் போல எனி டைம் பிடிப்பிடியா நக்கல் இது பண்ணுறியா கவுன்சிலர் காச்சா இவர் எடுத்து நீ பிரேம் போட காச்சா போட்டோ ஒன்னே தானே எடுத்தேன் இவ்வளோ நேரம் அன்னைக்கு ஒரு ஆள் இப்படித்தேன் 5 நிமிஷமா நில்லுங்கடாண்டு கடைசியில் 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஏன் முகமாவே தெரியுதுன்னு அது வேற யாரும் கிடையாது நீதான் இபி வைரமேன் எந்த போஸ்ட் மரத்தில் நின்றாலும் உடனே இங்கே சப்பளை தரும்படி கேட்டுக்கொள்ளிடும் களி மைசெட்டு காத்தாடி ஓரளவுக்கு வந்துட்டியாடா நான் வெந்து சாகணும் நீ ஏசியில் உட்காந்துருக்க அண்ணே இல்லையாப்பா காத்தாடி எங்கிட்ட திருப்ப முடியுமா இப்பி இந்த வந்துட்டார்ல கேமராமேன் வேல்ராஜ் ஆட நொப்பம் உண்ட எப்பா அந்த கேமராமேன் நிரூபிச்சது விழா கமிட்டியாடா இந்த கேமரா கவட்டுக்குள்ள எடுப்பு யாருக்கு ஆமாம் நாங்கள் நாடகக்காரங்க நாங்கள் என்ன செம்மண்ணு வெட்ட வந்தாளுங்களா நாடகம் நடிகிறது எங்கள் அண்ணே உன்னைய பார்த்தா ஊருகா மாசம் நம்ம நாடகமே போனேன் நம்மளுக்கு மதிப்புக்குரிய காவல்துறை ஐயா தயவு செய்து வாங்கயா நல்லா இருப்பிய ஒரு 3 பேர்த்த சுட வேண்டி இருக்கியா என்னைய சுடுங்கயா அதே பெரிய எம்கேஆர் நான் சின்ன எம்கேஆர் அப்படி சொல்லு அக்கா மக்கா இதெல்லாம் கேட்டுக்கிறோன்னு இன்னும் போகிற காலத்தில் ஊத்தாத்தே நாடகம் ஆட முடியும் இல்லைன்னா மேடையை சாச்சி விட்டு போயிடுவாங்கப்பா 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் எம்கேஆர் ஆறுமணிய சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தை கௌரவப்படுத்துறார் கை தட்டலாம் நன்றி அடுத்த வருஷம் எலெக்ஷன் நிற்க அண்ணே மிருதங்கத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவப்படுத்துறார் பலவாத்தியசு கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவப்படுத்துறார் தாளமுத்து கொண்டிருக்கின்ற பெருங்கொண்ட கோயில் பூஜாரி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவப்படுத்துறார் இந்த ஐயனார் கோயில் தானே நீ பூஜாரி இங்கே பபுனாக நடிக்கும் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் எந்திரி இல்லைன்னா ஈமா அடங்காதுல்ல தெரிக்கிறேன் பாசு காலை பலகாய மட்டும் எடுக்குதா அது சொல்லுது வேற எங்கேயோ ஓடுதான் காவல்துறை வேற கிராம நிர்வாக அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா கிடையாது கிராம தலைவர் பட்டத்தரிச்சி பூமண்ணா பஞ்சாவரணா
இங்கே வந்துட்டாங்கல்ல, என் தங்க வந்துட்டாங்கல்ல. நல்லா இருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் போய் யார் இப்போ போட்டோம்னா நிறையா ஃபைன் போடலாம். நிறையா பேர்ட்ட லைசன்ஸ் இல்லை எனக்கு தெரியும். ரூமர் பின்னாடி ஒருத்தன் கணேஷ் பல்ல ஓட்டுறேன், அவன் பேர் அரி. ஆமாம், நவாத்தாவு அந்த பள்ளத்துக்குள்ளே சரக்கு ஓட்டுறாங்க. ஐயா, பாலியல் வன்கொடுமை போடலாமா? அரே ஐயோ, எந்த ஊருப்பா நீ? பிறக்கிற பிள்ளைக்கு பெரியாஜ்பத்தில் போய் சேனை வை, புழு புழுன்னு இருக்கான். ஐயா விடுனே, போதும் போய் கழுவிட்டு வா போட்டாவ. ஆமாம், ஐயா நாட்டு அதிபர் நான் ட்ரம்ப்பு. ஆமாம் சரி. வீடியோ ஆஃப் பண்ணு. பாட்டத்தில் நீ ஒன்றுக்கு இருக்கும்போது ஒன்றே எடுத்துடாத. ஒரு வீட்டில் கருங்குளத்து முனி அடிச்சிடான். பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய கேமராமேன் ஆளே கிடைக்கலையாடா. இந்த அவ்வளோதான், அந்த குறையை குடிச்சிட்டு படுப்பு. நான் வளர்த்த சீமை. பொன்னாடைய போத்தி கௌரவப்படுத்திய அன்பான கிராமம். 21 வருஷத்துலேயே நான் முதலாக இன்னைக்கு தானே வந்திருக்கேன். பக்கத்தில் வந்திருக்கேன், நவாத்தாவுக்கு உடவளத்துக்கு வந்திருக்கேன். இது முதல் தடவை வந்திருக்கேன். பட்டத்தரசி கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் குறிப்பாக இந்த பொன்னாடையை நான் ஒருவன் வாங்கினது காரணமே என்னுடைய உறவுகளுக்காக நான் பெற்றுக்கொண்டேன். அவ்வளோதான். உங்கள் எல்லாத்துக்கும் சார்பாக பொன்னாடை எல்லா கிராமத்திலையும் பொன்னாடை போடுறிய 4 வயசானவர்களுக்கு இந்த துண்டு உதவும். ஆனால் துண்டுகளை கனமாக எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கட்டி குளிச்சா இப்போ சில பேர் அறிவு இல்லாமல் ஊர் தண்ணி தொட்டில் போய் குளிக்கிறேன், உள்ள பார்த்தா கட்லா மீன் தூண்டி மாதிரி இருக்கு. வெரி டேஞ்சர். ஏன்னா பொண்ணு வருஷம் நடமாடுற இடம். அந்த மாதிரி இன்னும் யாராவது குளிச்சிங்கன்னா கவட்டாப்புளியில் அடிக்க சொல்லிடுவேன், தேன்றாட்டை கலைச்சி விடுறதுக்கு. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. திறமையான நடிகர்களை நான் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அண்ணே புதுக்கோட்டை ரத்னப்பா அண்ணன்னா ஒரு நம்பர் 1 ஹார்மோனிய சக்கரவர்த்தி. எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு வரலாம் ஹார்மோனிய சக்கரவர்த்திக்கு. எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் அண்ணன் ரத்னப்பாவை யூடியூப்பில் பார்த்து பழகாமல் வர முடியாது. அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். நம்ம மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுளம் டிவி ஜெயஞ்சு தப்பா, அவர் தான் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர். அவருடைய மாணவன் தான் என் தம்பி தோப்பூர் மருது. அதே மாதிரி எங்கள் அண்ணே பலவாத்தியத்தில் அவர் சந்திக்காத ஜாம்பவான்னு கிடையாது. எங்கள் அண்ணே மூர்த்தி எனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பெருங்கொண்ட ஒரு கோயில் பூசாரி. ஒரு 13 கோயிலை பகலில் போய் பூஜை செஞ்சு வர்ற மக்களுக்கு அரும்பு குறையாமல் விபூதி அள்ளி கொடுத்து நாடக கலைகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணே சண்முக அண்ணே. கைதட்டு கொடுங்க. போய் இவங்கெல்லாம் இந்த நாடக உலகத்துக்கு கிடைக்காத பொக்கிஷங்கள். நான் பெரியாலே அல்ல, ஒரு மரம் தோப்பாகாது. இந்த 4 பேர் எடுத்து வச்சு ஒரு 2 வாட்டோ 3 வாட்டோ எங்கள் அண்ணே ரத்னப்பா பாடலைன்னா சினிமா சூப்பர் ஸ்டார் கூட பப்புன்னு போட்டா கூட வெளியே வர முடியாது. நீ இல்லைன்னா அதானே, நீங்கள் தான் பெரியார். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் பதட்டத்தில் வந்திருப்பிய இருக்கா. அதே பதட்டம் தான் எனக்கு இருக்கு. அதே மாதிரி என் தம்பி எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் இருக்கும். பப்புன் டான்ஸ் முடிஞ்சவொடனே சில ஊரில் போயிடுறியே, அது மன வருத்தமாக இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன் 2027 நாடகம் பேசும்போதே 3.5 லட்சம் 4 லட்சம் நாடகம். என்னென்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 12:30க்கு மேலே உங்கள் எல்லாத்தையும் வெளியேறிட்டு க்ளீன் பண்ண சொல்லிடுவேன். 2வது நான் ஒரு 500 ரூபாய் தலைக்கு ஒரு கோட்ரு பிரியாணி ஆரஸ்வதி காட்டில் படுக்க போட்டிருப்பேன். ஏழை திருப்பி அவங்கள பூலதண்ண கண்ணோடு உட்கார வைப்பேன். அதில் நிறைய அதில் இருந்தால் பின்னாடி கவக்கம்பு புடத்தில் குத்தி அப்படியே சாஞ்ச மணிக்கு கண்ணில் 2 கம்பு. உலகம் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அண்ணே ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கும்போது நம்ம அத்தனை நடிகரும் நாடக உலகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கோம்ண்ணே. ஆமாம். ஏ கொக்கரை போதியா இருக்கே. ஒரு டீ விழா கமிட்டி ஒரு டீ இருக்குமா? எதுக்கு? ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு நட்டந்தேன் செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.
இதில் கோடீஸ்வரன் ஆக போகிறது யாருன்னா டீ கடைக்காரகதேன். கூட்டத்தை பார்க்க பார்க்க கம்மா தண்ணியை இறாமரம் போட்டு இறச்சிருவேன். நீ வாழணும், நாங்கள் மானாமதில் பிறகு திங்கணும் எல்லாரும். அப்போ 2 லிட்டர் தான் அந்த அக்கா சொன்னுச்சு. இந்த ஆவார் அந்த அந்த ஒரு மரத்துக்கிட்ட இருக்குவாரு அந்த கரை, இந்நேரம் கலந்துருப்பாங்க. 1 லிட்டர் பாலுக்கு 70 லிட்டர் தண்ணி. அதையும் நம்ம ஆளுங்க போதையில் குடிச்சுவிட்டு ஏக்கா ஏலக்காய் சேர்த்துங்களான்ட்டுவேன். இந்த உலகத்திலே எல்லாரும் வாழணும், தாழ்னும் வாழணும். இங்கே இருக்கின்ற உறவுகள்லாம் நாடகம் பார்க்க ஏன் வர்றாங்க? நாடக கலையை வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கவன் தான் உலகத்திலே வீர தமிழர்கள். என் தமிழன் தான். இன்னைக்கு அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எல்லா பேத்தையும் உயர்த்தி விட்டவர்கள் இந்த பாமர மக்கள் இல்லை என்றால் யாருமே கிடையாது. கைதட்டலாம். புறம் தமிழ்நாடா இல்லை இந்தியா? இந்த எந்திரிச்சேன் பாரு, அதே மரியாதை ஒன்றுக்கு இருக்க போகிறவனடா. என்னாச்சு? அதுக்கு அந்த சட்டி போடக்கூடாது, அழுத்தம். பேம்பஸை மாட்டு. இப்போ தானப்பா பேம்பஸு 60 வயசு ஆளுக்கும் பேம்பஸ் மாட்டினேன். 25 வயசு பையன் அன்னைக்கு பார்க்குறேன், மெட்ராஸ் போகும்போது புறத்தில் பேம்பஸ் மாட்டி கிடக்கிறேன். என்னடான்ட்டேன், பீர் சாப்பிட்டேன், அடிக்கடி ஒன்றுக்கு வர்றோம் பேம்பஸ். அந்த காலத்தில் ஏறு பேம்பஸ். எங்கள் ஐயாவுக்கெல்லாம் பேம்பஸ் கிடையாது, கோமணம் தான். கோமணத்தை அவுத்தாருன்னா எங்கள் அப்பத்தா செத்துச்சு கண்டாளி மகன். அந்த பாவம் உன்னை சும்மா விடாதரா. போய் எங்கள் அப்பத்தா போய் மடையில் போய் ஐரம் மீன் அப்படி பாவாடையை சொருகிக்கிட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி எங்கள் ஐயா அடிச்சுக்கிட்டு இருப்பார். குறவை வந்துடும், ஓடிடும்ல. தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. ஏப்பா இல்லை மீன் அடிக்கும் போதேவா? அப்போ பார்த்தா பிள்ளைக்கு பஞ்சம் கிடையாது. பெரிய ஆஸ்பத்திரியை இடிச்சிருவாங்க. இங்கிட்டு ஒரு மாட்டு வண்டியில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கும், வாண்டு திரும்பி பார்த்தா இங்கிட்டு 2 பேர் தூக்கிட்டு ஓடுவாங்க. என்ன அப்படின்னு பூரா ஊரே சென்னையா. அப்போ பிட்டு படம்லாம் இல்லைல்ல. பிட்டு படம் கிழமைங்களுக்கு எதுனா கெடாதேன். கெடா தவ விடுவாங்க. அதை பார்த்தவொடனே இங்கே வந்து தவிடுவாங்க. கெடா கெடா. எங்க ஐயா ஒரு வேலை பார்த்து விட்டாரு. என்னது? அப்போ கிடமாடு எங்கள் வீட்டில் நிறையா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நான் பள்ளிக்கூடம் மேலப்படவரில் படிச்சுட்டு வரும்போது எங்கள் ஐயா சொன்னார், ராதா இந்த கெடேரி ஒரு மாதிரியா ஈத்தடிக்கிறான்டா. நான் சொன்னேன், அப்போ சூத்தடின்ட்டேன், சூத்த மூடியான்ட்டேன். அப்போ ஐயாட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நான் கிடேரியை மூக்கணக்கரை பிடிச்சிக்கிறேன், நம்ம காரிக்காலையை தவ விடுவோம்ப்பா. ஐயா எதில் பண்ணணும் அப்படின்ட்டேன். எனக்கு தெரியாது. அப்போ சொன்னார், உள்ள ஒரு சிவப்பு கலரில் ஒரு ஓசு வரும், அதை பிடிச்சி இந்த நட்டுக்குள்ளே விடுறான்டார். எனக்கு தெரியாது, நான் சின்ன பேபி. ஆமாம், மாடு இஸ் வெரி நீக்ரோ, அது ஸ்ட்ராங்கு. ஆமாம், கண்டாலி மாடு குளம் தள்ளிடும், எல்லாம் போடும் டொகாசானா. மாடு மங்குன்னு தவிச்சு நான் முனியை பிடிச்சிவிட்டேன். கச்சா கச்சா அத்தாடி ரைஸ் மில் கரண்ட் கூட அப்படி அடிச்சதுல. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சோறு சாப்பிடும்போது கவிச்சி அடிச்சுட்டே. யானை கதை சொல்ல முடியாது, ஏன்னா எலி செஞ்சதுல யானை கன்சீவ் ஆகி வளா போட்டு ஆந்திரா போயிடுச்சு பொத்து. எந்த கதை சொன்னா ஆன கதைன்றேன். ஒரு சாங் பாடுவோம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு மேய்க்கரும்பா. அவர் தான் அப்துல் கலாம். சோமநாதபுரம் கண்ணா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஆர்த்தி. அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. எதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேச புகழ் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகள்
ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார் கீழப்படார் விக்கி அவர் படுத்திருக்கார் அந்த பேய்க்கரும் அவர் தான் அப்துல் கலாம். ஒரே ஒரு விஷயம், ராமநாட்டில் தானே அப்துல் கலாம் பிறந்தாரு. நம்ம எல்லாருமே ராமநாடு மாவட்டம் தெரியுமா? கைதட்டலாம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். இடையில பிரித்ததான் சிவகங்கை மாவட்டம். தம்பி, நான் சின்ன வயசுல ராமநாத மாவட்டம் கேள்றா பெரியாள்கிட்ட. இந்த சிவகங்கை மாவட்டம் மானாமரம் எந்த மாவட்டம் ஆரம்பத்தில் இந்த எங்க அண்ணன் சொல்லுனே டீ கடை நவாத்தாவு ராமநாத மாவட்டம் தானே. இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு போ. ராமநாத மாவட்டம் தான். அன்னைக்கு மஞ்சள் கலர் லெட்ரு வரும்ல, யாரப்பா? நான் என்ன சடங்குக்கா வந்திருக்கேன், பிரபா வல்ல கண்ணுச்சாமி வல்லேன்ட்டு நோட்டீஸை படிப்போம். என்ன காலத்திலும் புனரக்கூடிய மதிமரியாதைக்குரிய சார் போய்ங்க ப்ரோ. அது ரெண்டு நான் சொல்றதுனால அதை கண்டுபிடிக்கிறேன் பாரு. அது ரெண்டு தானே எனக்கே தெரியும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மூர்த்தி நயினார் ஏந்தல் என்ற பட்டத்தரசி கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற யாராவே தம்பி தொங்காசு முண்டை பாடத்தை கவனிடா. சரி, ஆதி குறுந்துடைய ஐயனார் திருக்கோவில் 3ஆம் ஆண்டு பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு அத்தனை பெரியவர்கள் முன்னிலும் காவல்துறை அதிகாரி அன்போடு இந்த பட்டத்தரசி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த ஐயனாரை வணங்கி இந்நாடகத்தை நடத்தினாலும் அனைத்து கிராமத்திலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடைபெறக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். அவமானப்பட்டான்டா, உறிஞ்சு விட்டே முண்டமா நிற்கிறேன். இல்லை இது நாடகமா பிட்டு படமாடா, ஏன்னா உறிஞ்சு விட்டாங்கண்ணே. நீ பார்க்கல, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்ல, சேட்டை சொல்லு விலங்கா புயலெல்லாம் இருக்காங்களே. நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், எங்களுடைய பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார் மேலப்பட்டை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் வேலன் வியாடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. ஒரு வீர தமிழச்சி என் தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது ஒரு வாத்தியார் பெருந்தகை தென்னிந்திய திரைப்படத்துறையிலையும் பொறுப்பேற்று பணி செய்து வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பாய்ஸ் கம்பெனி நாடக உலகத்திலே டிக்கெட்டு போட்டு நாடக ஆடின ஒரு கலைஞன் எங்க அண்ணன் தான். அப்படி இருந்த ஒரு ஜாம்பவான் எம்கே ரத்னப்பா அண்ணன் தான். இன்னையிலிருந்து மூத்த எம்கேஆர்னு உனக்கு பேர் வைக்கிறவன் தம்பி. எங்களை புதுக்கோட்டையை சேர்ந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி MKR அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முழு
காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. என்னுடைய பாசத்துக்குரிய அன்பு மச்சான் ஏ விழாக்குளம் எம் ராமச்சந்திரன் நினைவாக ஐயனார் செவன்ஸ் கபாடி குழு சார்பாக ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி. அதனைத் தொடர்ந்து ஏ விழாக்குளம் விக்கி என்கின்ற பாலு தம்பி நினைவாக என் அன்பு தம்பி லட்சக்கணக்கான மக்களை உறவாக சம்பாதித்தவன் ஏ விழாக்குளம் விக்கி என்கின்ற பாலு தம்பி நினைவாக அன்பாலயத்துக்காக 1001 கொடுத்த என்னுடைய தாய் கிராமம் ஏ விழாக்குளம் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்கள் கோடானா கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி மிருதங்க வாசிக்கக்கூடிய இந்த தம்பி கருவில் இருக்கும் போதே தெரியுமா அவங்க ஐயாவுக்கு இவன் ஞானமான கலைஞனா வருவான் என்று. அதுக்காகத்தான் நீ வாசித்து பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவிலே பெரிய விருதுகள்லாம் வாங்கி வருவாய். வீடு கூரை விடுறா, அதை வைக்க முடியாதுடா. இந்த விருதுக்கெல்லாம் பெரிதாக உனக்கு வைக்கிறண்டா பேருன்னு வச்சாருவார். தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். எங்கே கரகோஷங்கள் எங்கே எங்கே அது வர தாயமங்கலம் சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. மறக்க முடியாத கிராமம் நவாத்தாவு. நான் கலிசேரியில் இருக்கின்ற பொழுது நவாத்தாவு கிராமத்திலே அத்தனை உறவுகள் வீட்டிலையும் சாப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு பசியை போக்கிய கிராமம் மறக்க முடியாது நவாத்தாவு. என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. எம்எஸ் சிவா அஜித் சென்ட்ரிங் குரூப் நவாத்தாவு உறவுகள் சார்பாக ரூபாய் 201 நன்கொடை வழங்கிய அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. வாழ்த்துக்கள் தம்பி மருது. அவன் இப்போ அடிக்கிறான்னா இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்கிட்ட சொல்லுவேன், நட்டுன்னு தட்டிட்டு குழந்தையா வீடியோ கால் இருக்குனே போதுமுனேன்டுவேன். வாழ்த்துக்கள், உனக்கு ரெட்டை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இவரை போட்டு அடிச்சிரு. கல்யாணத்துக்கு நாட்டுக்கோழி அடிச்சிருந்தேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ஒரு ஆசிரியர் பிறந்தகை. மூற்றவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டர் அடிப்பார்.
ராஸ்மிகா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவர் பெரிய ஆளு, ஒரு திறமையான ஆளுங்க. அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு எல்லா கிராமமும் ஒரே நடிகனுக்கு பக்கமேல கலைஞருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஆனால் இளைஞர்கள் திறமை வைத்து எங்கேயும் பிழைத்துக் கொள்வார்கள். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால், இன்னைக்கு இந்த பட்டத்தரசி கிராமத்தார்கள் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க குடும்பம் ஒரு 15 நாளைக்கு இந்த பட்டத்தரசி ஊரை சொல்லி சொல்லி சாப்பிடுங்க ஐயா. நன்றி, நீங்கள் தான் கருணை. நன்றி. சிறந்த முறையிலே சீன்தாள அமைத்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர். இங்கிட்டு வாங்க, போ ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கிட்டு வா. ஏன்னா என் நண்பே நண்பா, நீ நல்லா இருக்கு நண்பா. சண்முகம் தாள கலைஞருக்கு கைதட்டு கொடுக்கலாம். நான் ஒரு பாட்டு பாடுவேன். சரி பாடுங்க. சரி பாடுவேன்னு இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை இல்லை பாடுதான். ஏன்னா நாளைக்கு அப்புறம் மானாமர சிப்காட்டில் உளுந்த வடை இல்லாமல் உன்னை தெருவில் விட்டு போயிட்டே இருக்கு. கவனம், உளுந்த வடை, சட்னி, கார சட்னி, தித்திலிப்பு, லூங்கு, கொஞ்சம் லூங்கு உனக்கு தெரியாது, இங்கே கிடைக்காது, ஏசி வீட்டில் கிடைக்கும். அல்லோ அடிமஞ்சனத்தி இருடா, அடிக்க தெரியாமனா ஏய் டிஆர் மகாலிங்கத்துக்கு தாளம் போட்டவர். அவர் அன்னைக்கு வண்டியில் விழுந்துட்டார். யார் சொல்லிட்டு இருக்கிற? அடிமஞ்சனத்தி தீ கொளுத்தி கருவ காட்டு உள்ளாச்செடி. வா முடிவுக்கு வா. தாலியா சுபமா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து உன்னை கந்து கந்து ஆக்கி விட்டுருவேன். போடுப்பா. சரி பாடப்பா. வந்துட்டியா, நெருங்கி வாடா, ஆளு இருக்கு, கதவை சாத்தடி. பாட்டுத்தேன் உண்ட, பாட்டுத்தேன் மங்காளி, பாட்டே கொடுத்தான். கிழக்காத்தா சந்தன மாற வெகு வேகமா பூத்துருக்கு, பூ பறிக்க போயிலாமோ விமானத்துல பெட்டுலமோ. நீ போய் தனியா போடுங்க, வேணாம். நகைச்சுவைக்காக செய்தோம் ஞானமான தாள கலைஞர் என் அன்பேன் சண்முகம். வாழ்த்துக்கள் நண்பா. கும்மி கொட்டுறது எப்படின்னே இப்போ பொம்பளையாளுக்கும் தெரியல, ஆம்பளைகளுக்கும் தெரியல. தானே 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 இதானே. இப்போ வரும்போது அங்கே நான் பார்த்தேன் பொம்பளைய கும்மி கட்ட. ஆத்தாடி என் கண்ணு வட்டுறோம். இப்படி எந்த ஊரில் தான் கொண்டு கும்மி கொட்டினாங்க? இந்த மைசெட்டுக்கார பாட்டை போட்டு கூப்பிட்டா ஓடி வரேன்னா காலை கீழே ஒதிப்பி உழப்பி அதில் 2 பொம்பளைய மிஞ்சிய காணா, என் கொலுசா காணா. ஊட ஆம்பளை பூந்துக்கிட்டு ஆடுறேன் பாரு, சட்டியெல்லாம் தூக்கிட்டு இந்தாண்டுவேன். உலகம் மாறிக்குச்சு. இந்த தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்குலாம் எல்லாரும் போயிருப்பீல. உண்மையிலேயே சட்டி எடுக்கிறவன் ஆம்பளை ஆள். அவன் அருள் இறங்கி சட்டி எப்படித்தானே தூக்கணும். அவன் அருளோட போகிறேன், அவன் அப்பத்தான் போக விடலை. இந்தா அவன் போக முட்டாங்கிட்டு எல்லாரும் சட்டி செலுத்திட்டு போயிட்டாங்க. அந்த கிளவி அந்த பையனை கூட்டிகிட்டு போக மணி 3 மணி ஆயிடுச்சு. சாயந்தரம் 3 மணிக்கு அது போனாங்க. நாட வேணாம்ட்டாளா? அது போக முட்டேன். ராதாகிருஷ்ணன் தான், நான் அரவிந்த் சாமியா? சோக்கர்னு வாடா. எம்எம் டெய்லர், ஆர் செல்லம்மாள் குடும்பத்தார், இங்கிலீஷ் எஃப்எஃப்இபி குடும்பத்தார்கள் ரூபாய் 501. நன்றி. எங்களது கட்டிக்கல் நாடு ராம பென்ஸ் கிளப் சார்பாக இந்த பொன்னாடையை என்னுடைய பாசமிகு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு கௌரவப்படுத்துகிறேன். மறக்க முடியாத நாடு. எத்தனை நாடுகள் இருந்தாலும் கட்டிக்கோளம் நாடு. நான் அதிகமாக நாடகம் ஆடிய கிராமம். என் உறவுகள் சார்பாக எனக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி. நன்றி. எக்கோ வச்சு கொஞ்சம் சார் போய் இருங்க தலைவா. இந்த டயம் ஆகி போச்சு, அதை வச்சுலாம் சொல்லக்கூடாது. முடிச்சேன்னா பூரா போயிடுவாங்க, என்னை சொல்லக்கூடாது. வெயிட் அண்ட் சீ. சாமி அழைக்க